ஹாய். லிசன் தேவி, ஐம் சாரி. நேத்து முரளி நடந்துகிட்ட விதம், அதை டீன் நேர்ல பார்த்தது, எல்லாமே சேர்ந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. நீ முரளி மேல காட்டுற அனுதாபம் எனக்கும் உண்டு. ஆனா சில சமயங்கள்ல என்ன செய்யறது? ஆஸ் அ டாக்டர் நான் என் கடமையை செய்ய வேண்டியதா இருக்கு. தேவி, நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டினேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீ எப்பவும் போல ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அதான் என்னோட ஆசை. ஹாய் பப்ளி மாஸ். என் தங்கச்சி திவ்யா, இவகிட்ட உன்னை பத்தி என்ன சொல்லிருக்கேன்? நம்பிக்க. இனிமே நீ எப்பவும் இந்த ட்ரெஸ்ல தான் இருக்கணும், ஓகே? நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் விசிட்டர்ஸ் டே அன்னைக்கெல்லாம் நான் வந்துகிட்டே இருப்பேன். வழிவிடு வழிவிடு என் தேவி வருகிறாள். விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். எவனவன் வாசலை அடைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, எவனவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது, என் இதய கோயிலில் கதவில்லை கதவில்லை. வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். எவனவன் வாசலை அடைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, எவனவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது, என் இதய கோயிலில் கதவில்லை கதவில்லை. வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். மலர்வீழ்வள் பாவை சொல்வாள் கேட்காத செய்திகள். ஓ தினசரி அவள் வர ஏங்கும் எந்த நாள் காட்டும் தேதிகள். ஓ என் மீதுதான் அன்பையே பொன்மாரியாய் தூவாள். என் நெஞ்சையே பூவென தன் கூந்தலில் சூடுவாள். நாள்தோறும் ஆராதனை செய்கின்ற தேவியே, என் மூச்சிலே வாழ்கிறாள் என் ஜீவன் தேவியே. நாளும் சிங்கார தேரை நான் கூட வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள். எவனவன் வாசலை அடைப்பது, இடையில் திரையினை விரிப்பது, எவனவன் தடைகளை விதிப்பது, இளைய நிலவினை தடுப்பது, என் இதய கோயில் கதவில்லை கதவில்லை. வழிவிடு 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 என் தேவி வருகிறாள். சரியில்லை
பாவம் என்று பாசங்கள் காட்டுவாளோ மருத்துவன் ஒருவனும் ஆற்றிடாத காயங்களாற்றுவாளோ பூம்பாவையின் சேவைகள் பொன்னேட்டிலே ஏறுமே பூலோகமே போற்றியே பூபாளமாய் பாடுமே ஓர் நாள் அவள் வாராவிடில் என் பார்வை தூங்கிடாது நான் வாழவே வான் நீங்கியே முன் தோன்றும் தேவமாது ஆடை மேலாடும் பூவை நான் காண வழிவிடு 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 என் தேவி வருகிறாள் விலகிடு 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 என்னை தேடி வருகிறாள் என்னம்மா ஏன் ரூம்ல வந்து என்ன தேடிட்டு இருக்க? வெக்கப்பட தெரியாதுன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணோட போட்டோ தான் தரகர் கிட்ட கொடுத்து அனுப்பணும். அதான் என்ன நெளிற? ஒண்ணும் இல்ல. என்ன கையில? இது தேவி. தேவி குடிங்க பாத்துக்கிறேன். இது என் தேவி. தேவியா? தேவி கருமாரி அம்மன். இந்த தேவியா நினைச்சேன். ஆமா, இவருக்கு வெக்கப்பட கூட தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப ரொம்ப நல்லாவே வெக்கப்படுறாமா. அதுக்கு நீங்க ஏன் வெக்கப்படுறீங்க? இல்ல, நான் அந்த பொண்ணு என்ன லைக் பண்றா, லவ் பண்ற. பாத்து சிடுக்க வந்து அப்புறம் எடுக்க முடியாது. போட்டோ எடுத்துட்டு போய் எனக்கு போட்டோ உனக்கு தாண்டா அலையாத. இத கொண்டு போய் நான் தரகர் கிட்ட காமிக்கல. இந்த பொண்ணு போட்டோ மாத்தி வேற பொண்ணு கட்டி வச்சிருப்பா. அதுக்குதான் சொல்றது. லவ் நீங்க பண்ணுங்க சார். கல்யாணம் நாங்க பண்ணி வைக்கிறோம். பழியரா மண்ணில் இந்த காதல் அண்டி யாரும். Don't touch me and my ரோஜா. டேய், மறுபடியும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா நான் உன்னை கடிச்சிடுவேன். நீயா பேசல? பேசுடா, பேசுடா. ரொம்பி, காதல்னா என்னடா? காதல்னா என்ன? காதல் ஊமை. நீ வாய் திறந்து பேசினியே, இதுதான்டா காதல். கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லுடா. காதல்னா என்ன? வலிக்குதா? அடிக்காம ஃபாலோ மீ. என்ன ஆக்ராக்கு வந்துட்டோன்னு பாத்தியா? பார்முரளி தாஜ்மஹாலையே குப்புற படிக்க வச்சுட்டாங்க. ஷாஜகான் தாஜ்மஹாலை யாருக்காக கட்டினா தெரியுமா? தெரியலையே. முட்டாள், காதலி மும்தாஜுக்காக கட்டினார். பாவம், மும்தாஜ் செத்து போயிட்டாங்க. அதுக்காக இதை கட்டி தினமும் அவங்க கல்லறையில ரோஜா பூவை கொண்டு போய் வச்சார். ஆஹா, அவருக்கும் பைத்தியமா? ஆமா, அவரும் என்ன மாதிரி காதல் பைத்தியம். யானை மாதிரி இருந்த உன்னை கோவில் யானை மாதிரி மாத்தினாலே அந்த தேவி. எதுக்கு? எதுக்கு? அவ உன்னை காதலிக்கிறா. காதலிக்கிறாளா? நம்ப முடியலையே. நிஜமாவா? சொல்லுடா. காதலிக்க கூடாதா? என்ன பண்றது? நேரம். You see, sometimes love is blind. அப்படிங்க? காதல் ஊமடா. ஓடா, எப்படிடா நம்புறது? அவ வாயாரியே சொல்ல வைக்கிறேன். ஒரு அடிக்கே விலா எலும்பு விண்ணு விண்ணு. ஏற்கனவே கலங்கி இருக்கிற மூளையை தட்டி சரி பண்ணிருக்க, மறுபடியும் ஏன் கலக்கிக்கிற? குட் மார்னிங் சார். யாரு காலையில இவ்வளவு கரெக்டா குட் மார்னிங் சொல்றது? முரளி, நான் ஊருக்கு போகும்போது அழுக்கு முட்டை மாதிரி இருந்த, இன்னைக்கு சொட்டு நீளம் போட்டு வெளுத்தா மாதிரி இருக்கிய. என்னடா சிரிக்கிற? நான் இல்லாத கேப்ல வெளியே போயிட்டு வந்தியா? பாய தொடர்ந்து பேசுறா. அவர் எப்படி சார் பேசுவாரு? வாமா, எனக்கு தெரியும். நீ தானே இவனை இப்படி மாத்துற. ஆமா சார், அது தப்பா? தப்பு இல்ல, தப்பே இல்ல. நான் இவனை பேசு பேசுன்னு சொல்றதெல்லாம் ஒரு நப்பாசையிலதாம்மா. அப்படியாவது இவன் பேச மாட்டானான்னு ஒரு ஏக்கம். வருத்தப்படாதீங்க சார், முரளி கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட பேசுவாரு. அந்த பேச்ச காது குளிர கேட்கணும் தாம்மா காத்துக்கிட்டு இருக்க. பேசியா முரளி? பேசியாடி? நான் நிறைய வேலை இருக்கு, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். நீ பேசிட்டு
சார் அந்த பேஷண்ட் ரொம்ப அடம்பிடிக்கிறான் சார். டேப்லெட்ஸ் கொடுத்தீங்க சார் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்குவீங்க. ஓகே சார். அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அது ராமாயணம். நேத்து பறிச்ச ரோஜா. 1 minute மேடம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு. அன்னைக்கு சொன்னது யார் அது? அவர்தான் இவரு. துடிப்பிய காணோம். இவன் வாயெல்லாம் ஊமையாச்சு. பேசுறவங்களை விட பேசாதவங்க எவ்வளவோ பெட்டர். வெக்கப்பட தெரியாது அது இதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? என்னடா அப்படி பிளாஷ் ஆயிட்ட? ரோமி எழுந்துடுறா. என்ன அந்த பொண்ணு என்னையே காதலிக்கிறேன்னு சொல்லிருக்கா. அவகிட்ட நான் அவளை காதலிக்கிறேன்னு எப்படி சொல்றது? டேய், இப்பதான் நீ வாய் இருக்கிற ஊமை ஆயிட்டியே, வாயை திறந்து ஐ லவ் யூன்னு சொல்லு. இல்லடா, அவ நான் வாய் இல்லாத ஊமைன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவகிட்ட எப்படி சொல்றது? பெட்டர் ஒரு வேலை பண்ணு, ஐ லவ் யூன்னு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துரு. எழுத வராதுடா, தெரியாது. எழுத வராது, ஒண்ணும் வராது. நான் உங்களுக்கு அணில் மாதிரி. நான் ஒரு ஐடியா பண்றேன், உனக்கு எல்லாம் செட்டப் பண்ணி தரேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கணும். முதல்வர் அன்னைக்கு கதவை திறந்து பால் பழமும் கொடுக்கணும். நாட்டி பாய். கண்மணி, அன்போட காதலன் நான். இல்ல நீ. எழுதும் லெட்டர். क्या हुआ? प्यार, दिल, लको, लकी, गुलाबी, कागजी. Catch the penance. என்ன எழுதிருக்க? கண்டவனுக்கெல்லாம் எழுதும்போது நல்ல நல்ல வார்த்தையா வருது. கையெழுத்து போடு. எனக்கு தெரிஞ்சிருந்தா நானும் எழுதிருப்பேன்ல. நாட் நாட் காய் நாட். வரல காமி. இதுக்கே வருதா? நல்ல வரல காமியா. இதுக்கு அந்த வரல மேல கட்ட வரல் பிளீஸ். எஸ்டி போட்ட? என்ன எழுதிருக்க? தந்தனம் கொடுத்த தந்தனம் கொடுத்த தமிழோ, தனம் கொடுத்த தந்தனம் கொடுத்த தமிழோ. You see that? போடா வா, இத புடி, இத எடுத்துட்டு போ. செம அடி வாங்க போறா. ஹலோ பப்ளிமா, இங்க என்ன பண்ற? கொடுக்க வேண்டிய லெட்டர் சீக்கிரமா கொடுத்துரு, இல்லாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். டாக்டர் ரிஷி. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். இல்ல, மடல். மடல் தான் நல்லா இருக்கு. நம்ம முதல் சந்திப்பே மோதலாக இருந்தாலும் இப்ப அது காதலா மலர்ந்து விட்டது. என் உள்ளத்திலே இருக்கும் எல்லா ஆசைகளையும் வார்த்தைகளாக கொட்ட நினைச்சேன். ஆனா நம்மளை சுத்தி பைத்தியங்களா இருக்கிறதுனால சொல்ல முடியல. இந்த மடல் மூலமா என் மனசையே திறந்து வச்சிருக்கேன். உனக்காக எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன் என்றும் உன் நினைவாக. என்ன இது கைநாட்டு? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. பப்ளிமா, நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அதை உங்க கையால கொடுத்துட்டீங்க. Thank you very much. Any problem? Tire puncture? If you don't mind, நான் வேணா உங்களை டிராப் பண்றேனே. Please come. Thank you. நான் நினைக்கவே இல்லை இப்படி எல்லாம் நடக்கும்னு. நான் கூட நினைக்கவே இல்லை. சாரி. எதுக்கு? நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்கேன். உங்க காரை பஞ்சர் பண்ணி I feel so sorry.
எதுக்கு? உன் ஸ்கூட்டரை பஞ்சர் பண்ணது நான் தான். ஒன் மோர் சாரி. எதுக்கு? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஆக்ஷன் ரீப்ளே. சொல் 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 என்னை வாட்டாதே பீபி உன் விழி அம்பி என்னை தாக்காதே இல்லாமல் பதில் சொல்லாமல் எங்கே சென்றாலும் விடமாட்டேனே அன்பே தினம் என் அருகில் நில் 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 பதில் சொல் 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 என்னை வாட்டாதே வில் 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 உன் விழி அம்பில் என்னை தாக்காதே ஊர் மறந்து எங்கள் பேர் மறந்தே நன்பே என்னை தாக்காதே சென்றாலும் விடமாட்டேனே அன்பே தினம் எந்தருகே உன் விழி அம்பில் என்னை தாக்காதே
உன்னை பார்த்தா இப்ப மாப்பிள்ள மாதிரி இருக்கடா. யூ லுக் லைக் a ருமானி. டேய் ரோமி, நிஜமாவா சொல்ற? ஆனா ஒரு விஷயம், உனக்கு கல்யாணம் தான் நடக்காது. ஆனா நீ எப்படிடா மாப்பிள்ள மாதிரி இருக்க? போடா. டேய், இந்த ரோமியோக்கு காதல் ஜோசியம் தெரியும். உன் காதல் கல்யாணத்துல முடியாது. ஏன் இந்த காம்பவுண்டே தாண்டாது. என்னடா சொல்ற நீ? காம்பவுண்டே தாண்டாதுன்னு சொன்னேன். டேக் அவுட் யுவர் ஹேண்ட். முரளி, காதல்ன்றது காதலிக்கிற வரைக்கும் தான், கல்யாணத்துல முடியாது. அதனால தான் நான் இங்க இருக்கேன். என் காதல் அப்படி இல்லடா. அந்த பொண்ணை நான் எப்படியும் கல்யாணம் முடிச்சு காட்டுறேன் பாரு. எப்படிடா முடிச்சு காட்டுவேன்? உனக்கு கார் இருக்கா? பங்களா இருக்கா? ஸ்கூட்டர், அட்லீஸ்ட் சைக்கிள்? அது உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டேய், உடம்புல சுத்திட்டு இருக்கிய துணி, அதுக்குள்ள அவதான்டா வாங்கி கொடுத்தா. நீ தின்றதே ஓசி சோறு, உனக்கு போய் கல்யாணம்? தெரியாம தான் கேக்குறேன். அவளுக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்க உனக்கு தகுதி இருக்கா? யூ டோன்ட் டாக் அபௌட் தி மேரேஜ். மம்மே, ஒரு பீடி கூட. ஒரு வாரத்துக்கு பீடி குடிக்க முடியாது. ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேறுகிறேன். வா வா முரளி, முரளி, பூகம்பம் வந்துருச்சுடா. டேய், உன்னை ஆட வேணான்னு சொல்றல, நீ ஏன் ஆன? சரி, என்ன கட்டிவா புடிச்சுக்கோ. ஒண்ணு இல்ல உடுகுரு, இங்க நான் இருக்க மாட்டேன். நான் இந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போறேன். ஏதோ 30 வருஷம் வளர்த்து எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டீங்க. உங்ககிட்ட சொல்லாம போறதுக்கு மனசு கேட்கல. அதான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். நான் வரேன். டேய் முரளிகேண்டா, என்ன விட்டுட்டு எங்க போ நீ? நான் போய்தான் ஆகணும் குரு. ஏன்? மத்தவங்க மாதிரி நானும் பெரிய ஆளா வரணும். வெளியில போய் உன்னால என்னடா பண்ண முடியும்? பாட்டு பாடுவேன், தெரு தெருவா பாடுவேன், ஊர் ஊரா பாடுவேன். அப்படியா? ஆமா. எங்க ஒரு பாட்டு பாடு. பாட்டுமா? ஆடாமல் ஆடுகிறேன். நீங்க பாடாதீங்க குரு, நான் வேற பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு வேணாம், நீங்க வாசிக்கிறீங்களா? பின்னிடுங்க. பார்க்கலாம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே, இந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத புத்தமர் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத புத்தமர் போலவே நடிக்கிறார். எப்படி இருக்கு குரு பாட்டு? சூப்பர். நீ ஊமையாவும் பைத்தியமாவும் நடிச்சது அதோட சூப்பர். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தவங்களோட சேவை ரொம்ப ரொம்ப சூப்பர். நான் முரளி பேச மாட்டான்னு தானே சொன்னேன், பாட மாட்டான்னு சொல்லலையே. அது நான் Shut up. You shut up. நீ மட்டும் யோக்கியமா? டீனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சொல்லி நீ எங்களெல்லாம் ஏமாத்தல. நீயும் ஃபோர்ஜரி தான். சர்வீஸ் பண்ண வந்துட்டு சட்டம் பேசுறியா? Get out. தேவி, என்ன வேலை பண்ணீங்க? இருமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. பிரிவிலே ஊழ நினைச்சு நான் உண்மையில அனுதாபப்பட்டேன். பாசம் காட்டணும் கிட்டே இப்படி வேஷம் போட்டியே. முரளி உண்மையா நடிச்சுட்டு இருந்தா என்னால நம்பவே முடியல. முரளி மட்டும் நம்மளை ஏமாத்தல, டாக்டர் சேர்ந்துதான் நம்மளை ஏமாத்திருக்காரு. விஷி, நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. சீஃப் டாக்டர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்காம மனநில சரியில்லாதவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு அவரு. தேங்க்ஸ் ரிஷி, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே. 37 வயசு முரளியை தான் உங்களுக்கு தெரியும், ஆனா முரளியை 7 வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். சின்ன கண்மணிக்குள்ளே வந்த சொல்ல கண்ணனே, எந்தன் சின்ன கண்ணனே, இந்த கண்மணிக்குள்ளே வந்த முத்து கண்ணனே, எந்தன் மாய கண்ணனே, நீண்ட கால தவமாய் நானே வாங்கி வந்த
கண்ணி சின்ன கண்மணிக்குள்ளே வந்த செல்ல கண்ணனே எந்தன் சின்ன கண்ணனே இந்த பெண்மணிக்குள்ளே வந்த முத்து கண்ணனே எந்தன் நாய கண்ணனே நீண்ட கால தவமாய் நானே வாங்கி வந்த வரம் நீ நானே கண்ணே கண்ணே சின்ன கண்மணிக்குள்ளே வந்த செல்ல கண்ணனே எந்தன் சின்ன கண்ணனே இந்த பெண்மணிக்குள்ளே வந்த முத்து கண்ணனே எந்தன் நாய கண்ணனே. முரளிக்கண்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. இந்த பாரு உனக்கு வேண்டிய பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் விளையாடு. போ போ போ, போ. இந்த பாரு கார் பொம்மை விளையாடுற கண்ணா. போ போ. என்ன ஜானகி, என் மேல கோவமா? ஆமா, போன வாரமே வரேன்னு சொல்லிட்டு இப்ப வந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கலாக்கும். இந்த பாரு ஃபேக்டரியில எனக்கு ஏகப்பட்ட வேலை. முதலாளி எல்லா பொறுப்பையும் என் தலைமையில கட்டிட்டாரு. எனக்கு வரணும்னு ஆசைதான், என்ன பண்றது? இப்ப கூட மதுரை பிரான்ச்சுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இந்த பாரு உனக்கு பிடிச்ச காஞ்சிபுரம் பட்டு, எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ. சரி சரி, சமாளிச்சதெல்லாம் போதும், முதல்ல சாப்பிட வாங்க. என்ன ஜானகி, நீ இங்கேயும் நான் அங்கேயும், எத்தனை நாளைக்கு எப்படி? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்போ எங்களையும் உங்களோட கூட்டிட்டு போயிடுங்களேன். கூட்டிட்டு போயிடலாம். இப்ப என் பொசிஷன் என்ன? நான் ஒரு சாதாரண மேனேஜர். நம்ம 2 பேர் குடும்பத்தையும் பாய்ச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். நான் கஷ்டப்படுறத பத்தி கவலை இல்லை. என்ன கட்டிக்கிட்டதால நீ கஷ்டப்படுறதா என்னால தாங்கிக்க முடியல. நான் அப்படி எதுவும் நினைக்கலையே, நான் சந்தோஷமா தானே இருக்கேன். நீ அப்படி சொல்லிட்ட. என் பண்டாட்டியை எப்படியெல்லாம் வச்சுக்கொண்டு எனக்கு ஆசை இருக்காதா? சீக்கிரமா மெட்ராஸ்ல ஒரு பங்களா, ஒரு கார், முரளிக்கு கான்வென்ட் படிப்பு, சமையலுக்கு ஒரு ஆள், இப்படி எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு உங்களை நான் கூட்டு போறேன். அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகுமே. நீ மட்டும் மனசு வச்சா இவ்வளவு இன்னைக்கே கிடைக்கும். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் சொன்னது கிடைக்கணும்னா முதலாளியோட பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிக்கணும். மாட்டேன், என் வாழ்க்கை இன்னொருத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொன்னீங்க மாட்டேன். ஏய், ஜானகி, ஹை, ஏய், இன்னொரு கல்யாணம் பயந்துட்டியா? மண்டு மண்டு, முதலாளி என்ன போய் மாப்பிள்ளையாக்கு வரேன் அப்படியே அவர் சொன்னாலும் அதுக்கு நான் சம்மதிப்பேனா என்ன? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதை போய் சீரியஸா எடுத்துட்டு. எங்க என்ன பார்த்து சொல்லு, இந்த மூஞ்சியை பார்த்து சொல்லு, அப்படி செய்யறாளா? நான் போங்க, நீங்க எதில் எல்லாம் விளையாடுறதுன்னு ஒரு அளவே இல்லாம போச்சு. சரி சரி, கோச்சுக்காத. ஐயோ ஒண்ணு, எனக்கு பயமா இருக்குமா. யாருங்க ஜானகி? நான் தாங்க. நீ பாட்டு கிளாஸ்ங்கிற பேர்ல பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் நடத்துறியாம? ஐயா, என்ன சொல்றீங்க? ஏதாவது ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. அப்பாவை போய் கூட்டிட்டு வா. ஐயா, தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த விஷயம் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுருவாரு. நீங்களாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க. உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்குமா? உன் புருஷன் தான் நீ பொண்ணுகளை வச்சு விபச்சாரம் நடத்துறதா புகார் கொடுத்திருக்காமா. அவன் நேரம் எந்த பஸ் ஏறி எந்த ஊருக்கு போயிருக்கானோ.
அப்பாவா ஏங்க பாவம் பையன் அப்பா அப்பான்னு கூப்பிடுறான் போங்களேன். யோ போய் அவன் வேலையை பார்த்து. எவனோ ஒரு பைத்தியக்காரன் அப்பான்னு சொன்னா பின்னாடியே போயிடுறதா பாப்பா. யாரு பத்த பிள்ளையோ அப்படி பைத்தியம்? நான் பைத்தியம் இல்ல. என்ன விடுங்க. நான் அம்மா கிட்ட போகணும். விடுங்க. என்ன விடுங்க. நான் அம்மா கிட்ட போகணும். என்ன விடுங்க. என்ன விடுங்க. கையெடு. கையெடு. நான் பைத்தியம் இல்ல சார். என்ன நம்புங்க சார். அப்புறம் எதுக்குப்பா பஸ்ல கள்ள தூக்கி எறிஞ்ச? எங்க அப்பா போய் சொல்லி எங்க அம்மாவை போலீஸ்ல புடிச்சு குடுத்துட்டாரு சார். எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. நீங்களாவது வந்து காப்பாத்துங்க சார். அம்மா 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 உங்க முரளி வந்துட்டேன் பாருங்கம்மா. வாமா வீட்டுக்கு போலாம். அம்மா ஏமா என் கூட பேச மாட்டீங்க? அம்மா அம்மா ஏமா என் கூட பேச மாட்டீங்க? அம்மா வாமா வீட்டுக்கு போலாம். அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா 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 அம்மா. சொந்தம்னு சொல்லி யாரும் அவனை தேடி வரல. அன்னைக்கு அவன் இருந்த சூழ்நிலையில முரளியை ஏன் கண்காணிப்புல வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு முடிவுக்கு வந்தேன். முரளியை படிக்க வைக்கலையா சார்? என் ரெக்கமெண்டேஷன்லயே அவனை ஸ்கூல்ல சேர்த்தேன். ஆனா எல்லாரும் அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து வந்தவன்னு கேள்வி பண்ணதுனால ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அழுதான். வெளி உலகத்துக்கு அவனை பிடிக்காததுனால அவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிடிச்சு போச்சு. வைத்தியம் இல்லாத ஒரு பையனை உள்ள வச்சிருக்கிறது குற்றம்னு எனக்கு தெரிஞ்சாலும் நான் ஒரு டாக்டரா முடிவெடுக்கிறத விட மனிதாபிமானம் உள்ள மனுஷனா நடந்துக்கணும்னு முடிவெடுத்தேன். அதனாலதான் அந்த விஷயம் உங்களுக்கும் மற்ற டாக்டர் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முரளிகிட்ட யாரையும் நான் அதிகம் நெருங்க விட்டதில்லை. தேவி, நீ அவன் மேல கோவப்பட்டு வந்ததுல இருந்து அவன் சாப்பிடாம இருக்கான். உங்ககிட்ட கூட அவனை பத்திய உண்மை மறைச்சதுக்காக ஐ எம் ரியலி வெரி சாரி. அவனுக்காக இல்லாட்டியும் எனக்காவது ஒரு தடவை அவனை. டாக்டர், நான் முரளியை இப்பவே பார்க்கணும். முரளியை காணோம் டாக்டர். முரளியை காணோமா? ஏடு குண்டல வாடா. இன்னைக்கு மஞ்சி பிசினஸ் என்ன நாயுடு? சாப்பாடு திந்து போச்சு போயா. வாடிக்குங்க. வாடிக்காது வேடிக்காது போயா. போயா முதலாளி. என்னடா 175 பில்லு. 175 50? இன்னைக்கு முடிச்சது நரிமுகம்டா. இந்தா பில் எடுத்துட்டு போ. கொண்டாங்க. வாங்கிட்டு வந்துரு. என்னயா இது கணக்கு? நான் என்ன இழிச்சு வாங்க நினைச்சியா? நான் சாப்பிட்டது மட்டும் தான் பணம் கொடுப்பேன். எல்லாத்தையும் நீதானே சாப்பிட்ட? 5 சாப்பாடு, 3 வறுவல், 5 முட்டை எல்லாத்தையும் பார்த்து தானேயா கணக்கு எழுதிருக்கிறேன். நீ சொன்ன சரியாயிடுமா? நான் சொல்றேன் பாரு கரெக்டான கணக்கு. 5 கப்பு சாப்பாடு, 5 கா 1 கால், 1 கால் ரூபாயா? 3 வறுவல், 3 கா 3/4 ரூபாய். அப்புறம் முட்டை 1 ஒரு அணா, 5 முட்டை 5 அணா. அப்பளம் பொரியல் எல்லாம் சும்மா தானே. எல்லாம் கூட்டி பார்த்தாலும் 3 தடவை கூட்டி பார்த்தாலும் 4 தடவை கூட்டி பார்த்தாலும் 3 ரூபாய் தான் வருது. இதான் கணக்கு. ஐயோ, விலைவாசி கணக்கு தெரியாம அந்த காலத்து ஆளு மாதிரி அண்ணாங்களானே பேசுறேன் ஐயா. ஐயா, நீ எங்க இருந்தியா வர? 30 வருஷம் உள்ள இருந்துட்டு இப்பதான் வெளியே வர்றேன்யா. முதலாளி 30 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கான். குறைஞ்சது 3 கொலையா பண்ணிருப்பான். ஐயா, நீங்க காசே கொடுக்க வேண்டாம். நீங்க சாப்பிட்டீங்க பாருங்க இங்க. அதுவே எனக்கு பெரிய கௌரவம். போயிட்டு வாங்க ஐயா. சே சே சே, நான் எப்பவுமே மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படவே மாட்டேன். சாப்பிட்டது உண்மை. அதனால சாப்பாடுக்கு 3 ரூபாய். நல்லா பரிமாறின தம்பி, உனக்கு 4 அணா. என்னது? எப்பவுமே மத்தவங்கள மோசம் பண்ணி வாழக்கூடாது. நேர்மையா வாழணும், தெரியுமா? பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, திருஞான பழம் நீயப்பா.